ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர். இது நாகராஜ் செங்கை விலாக்ஸ். இன்றைய ஆலய தரிசனத்தில் நாம் பார்க்கவிருக்கும் ஒரு கோயில் காஞ்சிபுரம் அடுத்த ஐயம்பேட்டையில் உள்ள ஒரு கோயில் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் மூலமாக இப்படி ஒரு கோயில் இருக்குது, அவசியம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல சில மாதங்களுக்கு பிறகு இன்றைக்கி இந்த ஐயம்பேட்டையில் உள்ள இந்த அம்மனை தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கடவுளுக்கு முதல்ல நன்றி. நான் என்னுடைய இத்தனை வருட வாழ்க்கையில் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன். மலையில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன். 500-1000 வருஷம் பழமையான கோயிலுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி சமீபத்தில் குடைவரை கோயிலுக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் அதில் எல்லாம் இல்லாமல் ஒரு மரத்துக்குள்ள ஒரு கோவில் அப்படின்போது அது புதுசாக ஒரு விஷயமா இருக்குது. எப்போ பார்க்கலான்ற ஒரு ஆவலோடு இன்றைக்கி போய் அந்த தரிசனத்தை பார்த்தேன். இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு அதை காமிக்கிறதுல எனக்கு பேரானந்தம். வாங்க தரிசிக்கலாம். நாம் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கோசம் காஞ்சிபுரத்துலேருந்து ஐயம்பேட்டைக்கு 2 வீலரில் போனோம். அங்கே இருக்கிற ஈஸ்வரன் கோயில் தாண்டி இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வழியாக இந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்க சில பேர் அந்த ஓடையில் தரபாலத்தில் தண்ணி போகிறதுனால 2 வீலர் போக முடியாது சொல்லவே மாற்றுப்பாதை இன்னொரு வழியில் ஐயம்பேட்டை ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஊருக்குள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஐயம்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு 20 நிமிஷம் பயண தூரத்தில் நம்ம அந்த கோயிலை அடைஞ்சோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா ஐயம்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஊருக்குள்ளே போனால் ஏரிவாய் கிராமன்ற ஒரு பகுதி வருது. அங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தொலைவில் தான் பார்த்திங்கன்னா இந்த முச்சந்தி அம்மன் கோயில் இருக்குது. நம்ம வெற்றிகரமாக அந்த கோயிலை அடைந்தோம். நம்ம இந்த கோயிலுக்கு வந்த உடனே இந்த மரக்கோயிலுக்கு அருகாமையிலே இந்த அம்மனுக்கு புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த அம்மனை தரிசித்து விட்டு அந்த கோயில் பிரகாரத்தை 3 தடவை வலம் கொஞ்ச நேரம் நம்மளை அசுவசுவப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மரக்கோயிலில் இருக்கிற முச்சந்தி அம்மனை தரிசிக்கிறதுக்கோசம் உள்ளே போகிறோம். ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வரா மாதிரி அருமையான அமைப்பாக இருக்குது. உள்ளே போய் முச்சந்தி அம்மனை மனமுருக தரிசித்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அங்கேயே தியான நிலையில் உட்காடுறோம்.
உட்காந்துட்டு வெளியே வந்துட்டு இந்த அரச மரத்தினுடைய அமைப்பை நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கிறவங்களோட விசாரிக்கும்போது அந்த காலத்தில் இந்த அம்மனுக்கு சின்னதாக செங்கலால் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு அரச மரம் முளைஞ்சி பின்னால் பெரிய அரச மரமாக வளர்ந்தோம். இந்த கோயிலுக்கு செங்கலால் கட்டப்பட்ட இந்த அம்மன் கோயிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இந்த அம்மன் கோயிலுக்கு அதுவே ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக அமைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயற்கையினுடைய அதிசயத்தை நம்ம என்ன சொல்கிறது? எவ்வளவு பெரிய அரச மரமே இந்த அம்மனுக்கு பெரிய பாதுகாப்பு அரணா, இந்த மரத்தினுடைய வேரே பக்தர்களுடைய கோவில் வாசலா, இந்த அரச மரமே இந்த முச்சந்தி அம்மனின் கருவறையா, அடடா என்னவென்று சொல்வது இயற்கையின் அதிசயத்தை. மரம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. அம்மரமே இறைவனுக்கு கோவிலாக, என்னவென்று சொல்வது இந்த அதிசயத்தை. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பக்தி பரவாசமாக உடம்பெல்லாம் மெய் செலுக்குது. அப்புறம் இந்த மரக்கோயிலை தரிசித்து விட்டு அப்படியே வந்தனா இங்கே சப்த கன்னிமார்களுக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதையும் நம்ம தரிசிக்கிறோம். அப்புறம் இந்த மரக்கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே கருப்பண்ணசாமிக்கு ஒரு சிலையும், அதன் பக்கத்திலேயே ஆக்ரோஷமாக கையில் அருவாளுடன் முனீஸ்வரருக்கு ஒரு சிலையும், பக்கத்திலேயே வீரபத்திரோடைய சன்னதியும் உள்ளது. அவைகளை தரிசித்து விட்டு அப்படியே அது ஆப்போசிட்டில் சப்த கன்னிமார்களோட சிலையை தரிசிக்கிறோம். அப்புறம் இந்த கோயிலுடைய சுற்றி இருக்கிற அழகு அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசுன்னு விவசாய நிலமாக பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் அவ்வளோ ரசிக்கலாம். என்னை போலவே நீங்களும் குடும்பத்தோடு இங்கே பக்கத்தில் இருக்கவங்க வாய்ப்பு கிடைக்கும்போது
இங்கே வந்து இந்த அதிசய மரக்கோயிலை வந்து வணங்கிட்டு இந்த முச்சந்தை அம்மனை வந்தருடைய அருளை பெறுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்குமாறு அம்மனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.